திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறுவது அரசியல் ஆதாயத்திற்கான அறிவிப்பு என்று கருணாநிதி மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு கொண்டு வராததற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்ட பின்னர் மதுவிலக்கு குறித்து பேச வேண்டும் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அண்ணா வழியில் நடக்கின்ற கலைஞர் அண்ணாவிற்கு துரோகம் செய்துவிட்டு, அவருடைய கொள்கைக்கு துரோகம் செய்துவிட்டு மதுவை திறந்து விடுகிறார். இப்பொழுது ஞானோதயம் ஏற்பட்டு 44 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானோதயம் ஏற்பட்டு தேர்தல் இன்னும் 8 மாதத்தில் வருகின்றது. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள், மக்கள் நலன் விரும்பிகள் மதுவை எதிர்க்கின்ற சூழலிலே நாமும் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதுகூட முழு மனதோடு இல்லாமல் திமுக ஆட்சியை வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கலைஞர் சொல்லுகிறார். அரசியல் ஆதாயத்திற்காக சொல்லுகிறார்.